அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, பிறந்ததிலிருந்தே வாய் பேச முடியாமல் தவித்து இருந்த ஒரு குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் மகிமையை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒரு ஏழை தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையானது அந்த தம்பதிக்கு ஒரே பிள்ளை. பிறந்து சில மாதங்கள் கழித்த பின்னர் வழக்கமாக குழந்தைகள் கூறும் அம்மா என்ற வார்த்தையை கூறாமலேயே இருந்தது. இதனால் தன் குழந்தைக்கு பேச்சாற்றல் இல்லை என்று அந்த தம்பதிகள் முடிவு செய்தனர். மேலும் பல இடங்களில் மருத்துவ பரிசோதனைகள் பார்த்தனர். எனினும் அந்த குழந்தைக்கு பேசும் தன்மை இல்லாமலேயே போனது. இதனால் அந்த குடும்பம் முழுவதும் மனவிருத்தி அடைந்து, நமக்கு இப்போ இருக்கின்ற இந்த குழந்தையை இந்த மாதிரி இருக்கிறது, மற்றவர்களின் குழந்தை நல்லா பேசும் ஆற்றல் பெற்றுள்ளது, நாம் என்ன பாவம் செய்து நமக்கு ஏன் இந்த தண்டனை கிடைத்தது என்று அங்கு இருப்பவர்களிடம் சொல்லிக்கொண்டு மிகுந்த மனவேதனையுடன் தினசரி வாழ்ந்து வந்தனர் அந்த தம்பதியினர். மேலும் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இறைவனான முருகப்பெருமான் தான் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்தனர். அப்போது அந்த குழந்தைக்கு 5 வயது ஆனது. மேலும் அந்த குழந்தைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றனர். அங்கு இருக்கும் அனைவரும் அந்த குழந்தையை 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்குமாறு அவர்கள் கூறுகின்றனர். இப்படி இருந்தால் உங்கள் குழந்தைக்கு சீக்கிரம் பேச்சாற்றல் பேசும் திறமையை அந்த முருகப்பெருமான் அளிப்பார்கள் என்று உறுதி அளிக்கின்றனர். எல்லா இடங்களிலும் மன நிம்மதி கிடைக்காத அந்த பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர்களிடம் இந்த விரதம் இருந்தால் குழந்தைக்கு பேச்சாற்றல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தினசரி தொடர்ந்து 48 நாட்கள் அந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். அந்த விரதமும் ஒரு கட்டத்தில் 48 நாட்கள் முடிந்து போனது. எனவே அப்போது உங்கள் குழந்தைக்கு பேசும் திறமை முருகப்பெருமான் கொடுக்கவில்லை. அந்த பெற்றோர்கள் நினைத்து கொண்டனர், மேலும் இதற்கு மேல் இந்த பூமியில் வாழ முடியாது, குழந்தைக்கு பேசாமல் முடியாமல் எந்த ஒரு கருத்தையும் யாரிடமும் பகிர முடியாது. எனவே நாம் 3 பேரும் சேர்ந்து அங்குள்ள திருச்செந்தூர் கடலில் இறங்கி மூழ்கி தற்கொலை செய்து கொள்ளலாம் என 3 பேரும் முடிவு எடுக்கின்றனர். அப்போது அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு கடலை நோக்கி மனவிருத்தியுடன் வேகமாக செல்கின்றனர். அப்போது கடலில் மூழ்கும் போது ஒரு அர்ச்சகர் கூப்பிடும் சத்தம் ஒன்று கேட்கிறது. அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், யார் நீங்கள் என்று அந்த அர்ச்சகர் கேட்கிறார். அவருக்கு அந்த பெற்றோர்கள், இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்த போதிலிருந்து பேசும் ஆற்றல் இல்லை, அவனுக்கு அந்த பேசும் ஆற்றல் வருவதற்காக முருகப்பெருமான் அவர்களிடம் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்தாலும் முருகப்பெருமான் எங்கள் குழந்தைக்கு பேசும் ஆற்றலை கொடுக்கவில்லை, இனி இறைவனை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அந்த பெற்றோர்கள் கூறுகின்றனர். அப்போது அந்த அர்ச்சகர் இந்த குழந்தையை அருகில் அழைத்து, என் கையில் என்ன இருக்கிறது என்று அன்பாக கேட்கிறார். அப்போது அந்த குழந்தை, உங்கள் கையில் அழகாக பூ ஒன்று உள்ளது என்று பதில் கூறுகிறது. பெற்றோர்கள் மெய் சிலிர்த்தனர். வந்தது முருகப்பெருமான் அர்ச்சகர் வடிவில். எங்கள் குழந்தைக்கு பேசும் ஆற்றல் அளிப்பதற்காகவே இந்த பரம்பொருளான முருகப்பெருமான் இந்த கடலில் அவதரித்து உள்ளார் என மெய்சிலிர்த்து ஒரு பாடல் அந்த குழந்தை மூலம் பாடப்படுகிறது. அந்த குழந்தையின் பெயர் கந்தர் கலிவெண்பா பாடிய குமரகுருபர் ஐயா அவர்கள். இது உண்மையாலும் நடந்த நிகழ்வு. முருகப்பெருமான் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்படுவதில்லை. அவருடைய பக்தர்களை மனதார நேசிக்கிறார். அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு கொள்கிறார். பேச்சாற்றல் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு பேசும் ஆற்றலை வழங்கிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர்களின் இறைப்பணி இதுவாகும். உண்மை நிகழ்வை உங்களுக்கு எடுத்துரைத்ததில் தெய்வீக பலன்கள் சேனல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.